வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 5ஆம் வகுப்பு இபிஎஸ் சமூக அறிவியல் சப்ஜெக்ட் வரலாற்றை நோக்கி பருவம் 1 அலகு 2 முழுவதும் 56 கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளன. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து அன்பர்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் மற்றும் தங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம். கொஸ்டின் 1. பண்டைய மக்களின் அன்பளிப்பு என்பது என்ன? ஆன்சர் இன்றைய நமது வாழ்க்கை. ஆன்சர் இன்றைய நமது வாழ்க்கை. கொஸ்டின் 2. கற்களை ஆயுதமாக பயன்படுத்திய காலம் எது? கற்களை ஆயுதமாக பயன்படுத்திய காலம் எது? ஆன்சர் கற்காலம். ஆன்சர் கற்காலம். அடுத்து கொஸ்டின் 3. மனிதனின் முதல் செல்ல பிராணி எது? ஆன்சர் நாய். அடுத்து கொஸ்டின் 4. தங்களை பாதுகாக்க விலங்குகளை விரட்ட மண்ணை தோண்ட எவற்றை பயன்படுத்தினர்? கற்கால மனிதர்கள் தங்களை பாதுகாக்க விலங்குகளை விரட்ட மண்ணை தோண்ட எவற்றை பயன்படுத்தினர்? ஆன்சர் கற்கருவிகள். ஆன்சர் கற்கருவிகள். அடுத்து கொஸ்டின் 5. கற்கள் உராய்வதால் ஏற்படுவது என்ன? ஆன்சர் நெருப்பு. ஆன்சர் நெருப்பு. அடுத்து கொஸ்டின் 6. பழங்கால மனிதன் கற்கள் மற்றும் ஆயுதம் செய்ய பயன்படுத்திய கல் எது? ஆன்சர் குவார்ட்சைட் எனப்படும் கரடுமுரடான கல். ஆன்சர் குவார்ட்சைட் எனப்படும் கரடுமுரடான கல். அடுத்து கொஸ்டின் 7. மனிதன் காடுகளில் அலைந்து திரியும் வாழ்க்கை முறையின் பெயர் என்ன? ஆன்சர் நாடோடி வாழ்க்கை. ஆன்சர் நாடோடி வாழ்க்கை. அடுத்து கொஸ்டின் 8. பழங்கால மனிதனின் ஆடை எது? ஆன்சர் விலங்கின் தோல், இலை மற்றும் மரப்பட்டை. விலங்கின் தோல், இலை மற்றும் மரப்பட்டை. அடுத்து கொஸ்டின் 9. பழங்கால மனிதனின் வாழ்விடம் எது? ஆன்சர் குகை, பெரிய மரப்பொந்து. ஆன்சர் குகை, பெரிய மரப்பொந்து. அடுத்து கொஸ்டின் 10. கற்கள் கூர்மையாக்கப்பட்டு எதற்கு பயன்படுத்தப்பட்டன? கற்கள் கூர்மையாக்கப்பட்டு எதற்கு பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் கருவியாக வேட்டையாட. ஆன்சர் கருவியாக வேட்டையாட. அடுத்து கொஸ்டின் 11. கற்களை ஆயுதமாக பயன்படுத்திய வளர்ச்சி நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புதிய கற்காலம். ஆன்சர் புதிய கற்காலம். அடுத்து கொஸ்டின் 12. கற்காலம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். 3 வகைப்படும். அடுத்து கொஸ்டின் 13. 3 வகையான கற்காலத்தின் பெயர்கள் என்ன? ஆன்சர் 1 பழைய கற்காலம், 2 இடை கற்காலம், 3 புதிய கற்காலம். அடுத்து கொஸ்டின் 14. எலும்புகள், கொம்புகள், கற்கள், விலங்குகளின் தோல், மரக்கிளை மற்றும் குச்சி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் கருவியாக, ஆயுதமாக. ஆன்சர் கருவியாக, ஆயுதமாக. அடுத்து கொஸ்டின் 15. பழங்கால மனிதர்கள் வசித்த குகைகளின் சுவர்களில் தாங்கள் கண்டவற்றை என்ன செய்தனர்? பழங்கால மனிதர்கள் வசித்த குகைகளின் சுவர்களில் தாங்கள் கண்டவற்றை என்ன செய்தனர்? ஆன்சர் ஓவியங்களாக வரைந்தனர். ஓவியங்களாக வரைந்தனர். அடுத்து கொஸ்டின் 16. கற்கால மனிதர்களால் உண்ணப்பட்ட உணவு எது? ஆன்சர் மாமிசம். ஆன்சர் மாமிசம். அடுத்து கொஸ்டின் 17. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எது? ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எது?
ஆன்சர் வரலாற்று காலம். ஆன்சர் வரலாற்று காலம். அடுத்து கொஸ்டின் 18. மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலை, கட்டடக்கலை, இலக்கியம் பற்றி அறிந்து கொள்ள உதவுவது எது? ஆன்சர் ஆவணங்கள். ஆன்சர் ஆவணங்கள். அடுத்து கொஸ்டின் 19. மனிதர்களின் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது? ஆன்சர் மண்பாண்டங்கள். ஆன்சர் மண்பாண்டங்கள். அடுத்து கொஸ்டின் 20. மனிதன் வாழ்வில் முக்கிய செயல்பாடு எது? மனிதன் வாழ்வில் முக்கிய செயல்பாடு எது? ஆன்சர் வேளாண்மை. ஆன்சர் வேளாண்மை. அடுத்து கொஸ்டின் 21. அரிய மற்றும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை பாதுகாக்கும் இடம் எது? ஆன்சர் அருங்காட்சியகம். ஆன்சர் அருங்காட்சியகம். அடுத்து கொஸ்டின் 22. இறந்தவர்களின் உடல்கள் பானைகளில் வைக்கப்பட்டு பூமியில் புதைக்கப்படுகின்றது. அப்பானையின் பெயர் என்ன? ஆன்சர் முதுமக்கள் தாழி. ஆன்சர் முதுமக்கள் தாழி. அடுத்து கொஸ்டின் 23. புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது எது? புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது எது? ஆன்சர் செம்பு. ஆன்சர் செம்பு. அடுத்து கொஸ்டின் 24. செம்பு, துத்தநாகம், வெள்ளீயம் கலந்து தயாரிக்கப்பட்டது எது? ஆன்சர் வெண்கலம். ஆன்சர் வெண்கலம். அடுத்து கொஸ்டின் 25. வெண்கல கருவி பயன்படுத்தப்பட்ட காலம் எது? வெண்கல கருவி பயன்படுத்தப்பட்ட காலம் எது? ஆன்சர் வெண்கல காலம். ஆன்சர் வெண்கல காலம். அடுத்து கொஸ்டின் 26. கற்காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட காலம் எது? ஆன்சர் இரும்பு காலம். ஆன்சர் இரும்பு காலம். அடுத்து கொஸ்டின் 27. தொல்பொருள் ஆராய்ச்சியில் தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் யாவை? ஆன்சர் பானை துண்டுகள், உலோக பொருட்கள், நாணயங்கள். ஆன்சர் பானை துண்டுகள், உலோக பொருட்கள், நாணயங்கள். அடுத்து கொஸ்டின் 28. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள் எவை? தமிழ்நாட்டில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள் எவை? ஆன்சர் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி. அடுத்து கொஸ்டின் 29. அரசனின் ஆட்சி காலம் மக்கள் சமுதாய நிலையை அறிய உதவுவது எது? அரசனின் ஆட்சி காலம் மற்றும் மக்களின் சமுதாய நிலையை அறிய உதவுவது எது? ஆன்சர் கல்வெட்டுகள். ஆன்சர் கல்வெட்டுகள். அடுத்து கொஸ்டின் 30. கல்வெட்டுகள் பெரும்பாலும் காணப்படும் இடம் எது? ஆன்சர் கோவில் சுவர்கள். ஆன்சர் கோவில் சுவர்கள். அடுத்து கொஸ்டின் 31. கற்களை ஆயுதமாக பயன்படுத்திய காலம் எது? ஆன்சர் கற்காலம். ஆன்சர் கற்காலம். அடுத்து கொஸ்டின் 32. பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது? பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது? ஆன்சர் செம்பு. ஆன்சர் செம்பு. கொஸ்டின் 33. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? ஆன்சர் சக்கரம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். அடுத்து கொஸ்டின் 34. பழங்கால மக்களின் வாழ்க்கை பற்றிய தகவல்களை தருவது எது? ஆன்சர் அருங்காட்சியகம். ஆன்சர் அருங்காட்சியகம். அடுத்து கொஸ்டின் 35. கடந்த கால எஞ்சிய பொருட்களை பாதுகாப்பது எது? ஆன்சர் அருங்காட்சியகம். ஆன்சர் அருங்காட்சியகம். அடுத்து கொஸ்டின் 36. பழங்கால வீடுகளின் தன்மை என்ன?
ஆன்சர் கற்கள், கூரைகள், குச்சி மற்றும் வைக்கோல் கொண்டு வேயப்பட்டன. கற்கள், கூரைகள், குச்சி மற்றும் வைக்கோல் கொண்டு வேயப்பட்டன. அடுத்து கொஸ்டின் 37. எப்போது மனிதன் நிலையாக ஓரிடத்தில் வாழத் தொடங்கினான்? ஆன்சர் பல அத்தியாவசியமான கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு. பல அத்தியாவசியமான கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு. அடுத்து கொஸ்டின் 38. மனித வாழ்வின் பழங்காலத்தில் முக்கிய செயல்பாடு எது? ஆன்சர் வேளாண்மை. ஆன்சர் வேளாண்மை. அடுத்து கொஸ்டின் 39. பழங்கால மனிதர்கள் என்ன சாகுபடி செய்தனர்? ஆன்சர் பயிர் சாகுபடி. ஆன்சர் பயிர் சாகுபடி. கொஸ்டின் 40. ஆரம்பகால மனிதர்கள் ஆற்றங்கரையோரமாக ஏன் வாழ்ந்தனர்? ஆன்சர் ஆற்றின் அருகில் பயிர்கள் நன்கு வளர்ந்ததால். வேளாண்மை வளர்ந்ததால். அடுத்து கொஸ்டின் 41. சுடப்பட்ட பானை எவ்வாறு இருந்தது? ஆன்சர் உறுதியாக மற்றும் அழகாக இருந்தது. அடுத்து கொஸ்டின் 42. தமக்கு தேவையான பொருட்களை தாமே தயார் செய்து கொண்டவர்கள் யார்? ஆன்சர் கற்கால மக்கள். ஆன்சர் கற்கால மக்கள். அடுத்து கொஸ்டின் 43. மலையில் உள்ள கற்கள் உருண்டதால் கண்டுபிடிக்கப்பட்டது எது? ஆன்சர் சக்கரம். ஆன்சர் சக்கரம். அடுத்து கொஸ்டின் 44. தொடக்கத்தில் சக்கரம் எதனால் செய்யப்பட்டது? ஆன்சர் கல்லினால் செய்யப்பட்டது. பின்பு மரத்தினால் செய்யப்பட்டது. அடுத்து கொஸ்டின் 45. மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? சக்கரம். ஆன்சர் சக்கரம். அடுத்து கொஸ்டின் 46. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எது? ஆன்சர் வரலாற்று காலம். ஆன்சர் வரலாற்று காலம். அடுத்து கொஸ்டின் 47. மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலை, கட்டடக்கலை, இலக்கியம் முதலியவை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது எது? ஆன்சர் ஆவணங்கள். ஆன்சர் ஆவணங்கள். அடுத்து கொஸ்டின் 48. கற்கால மனிதர்கள் விலங்குகளிடம் இருந்து தங்களை பாதுகாக்க என்ன பயன்படுத்தினர்? ஆன்சர் கருவி மற்றும் ஆயுதம். அடுத்து கொஸ்டின் 49. இரவில் வழி அறிய எதை பயன்படுத்தினர்? ஆன்சர் தீப்பந்தம். ஆன்சர் தீப்பந்தம். அடுத்து கொஸ்டின் 50. ஓவியங்களை கற்கால மனிதர்கள் எங்கு வரைந்தனர்? ஆன்சர் குகை சுவர்களில் வரைந்தனர். ஆன்சர் குகை சுவர்களில் வரைந்தனர். அடுத்து கொஸ்டின் 51. ஆரம்பகால மனிதர்களின் வாழ்வில் எது முக்கியமான செயல்பாடாக இருந்தது? ஆன்சர் வேளாண்மை. ஆன்சர் வேளாண்மை. அடுத்து கொஸ்டின் 52. நாணயவியல் என்றால் என்ன? ஆன்சர் நாணயங்கள், நாணய அமைப்புகள் மற்றும் பண வரலாற்றை பற்றிய அறிவியல் ஆய்வு செய்தல் ஆகும். அடுத்து 53. கொஸ்டின் 53. பழமையான வரலாற்று சிறப்புடைய பொருள்களை கண்டெடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் சேகரித்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து கொஸ்டின் 54. கலை சொற்கள். 1. தொல் கைவினை பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ். 2. அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கேவேஷன். 3. உடைந்த பானை துண்டுகள் பார்ட்ஸ் த்ரெட்ஸ். அடுத்து கொஸ்டின் 55. பண்டைய கால மனிதர்கள் வேளாண்மைக்கு எதனை பயன்படுத்தினர்? ஆன்சர் கால்நடைகளை பயன்படுத்தினர். ஆன்சர் கால்நடைகளை பயன்படுத்தினர்.
அடுத்து கொஸ்டின் 56. கூற்று 1. சூரிய ஒளி மற்றும் மழையின் உதவியால் தானியங்கள் வளர்வதை பண்டைய மனிதர்கள் கண்டறிந்தனர். கூற்று 2. இதன் மூலம் வேளாண்மை குறித்து தெரிந்து கொண்டனர். ஆன்சர் கூற்று இரண்டும் சரி.